வணக்கம். நாங்கள் முதல்ல சமையல் வீடியோ போடுறோம். எல்லோரும் எங்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோகனட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெள்ளைப்பூடு, இஞ்சி, ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க. அது எண்ணெயில் வதங்கணும். நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் பெரிய பாத்திரம் வச்சுருக்கோன்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலினால் நிறையா சமைப்போம். எப்போவுமே நாங்கள் 9 பேர் இருக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வதங்கவும் அதில் மல்லி இலைகளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் அதை வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டுருக்கட்டுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சோம்பு, கசகசம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. எங்களோட தேங்காய் சாதம் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். எல்லார் மாதிரியும் இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மைய அரைச்சிக்கிட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த பாலை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க தனியாக. நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலில் இருந்து அளந்து தண்ணி ஊற்றிக்கணுங்க. பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அளந்து எடுத்துக்கோங்க. பால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு திக்னஸாக வேணும்னாலும் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்குங்க. தேங்காய் ஊற்றுற அளவுக்கு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். திக்கான பால்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அந்த தண்ணி மிச்சத்துக்கு அளந்து ஊற்றிடுவோம் நம்ம. இப்போது அளந்து ஊற்றியாச்சு. அப்புறம் நல்லா அரிசி எடுத்து நான் ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியை முதலையே கொஞ்சம் எந்த சாப்பாடு சமைச்சாலும் ஆரம்பத்துலேயே அரிசியை கொஞ்சம் ஊற போட்டுருங்க. அப்போது அந்த சாப்பாடு சாஃப்டாகவும் நல்லா நம்ம இதுக்கு ஒரு மாதிரி விரைப்புத்தன்மை இல்லாமையும் நல்லா இருக்குங்க. சாஃப்டாக இருக்குங்க சாப்பாடு. இப்போது உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஒரு விசில் விட்டு எடுத்தால் சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. இதை நம்ம சிக்கன் கிரேவி கூடயும், சிக்கன் குழம்பு கூடயும், மட்டன் குழம்பு கூடயும் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க.